அளவுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கிற பாரோவருக்கு தான் வந்து காசை கொடுப்பாங்க. கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து மணி டிரான்சாக்ஷன்லேயே இருக்கும், வட்டியும் ரெகுலராக மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாண்ட்ஸ். கம்பெனிஸும் இதே தான் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டி தாய்க்கிழவி ஃபில்டர் காஃபி குடிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட காசு இருக்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன், கவர்மெண்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் தருது. அதே மாதிரி சில பெரிய கம்பெனிஸோட பாண்டு வரும், நான் அவங்களுக்கும் வந்து கொடுக்குறேன், அவங்க கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு எனக்கு கொடுப்பாங்க. என்னோட கேபிட்டல் சேஃபு இந்த மாதிரி ஷேர்லேயோ இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்லேயோ போட்டுட்டு டெய்லி வந்து மண்டே பிச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. டெய்லி ஏறுது இறங்குது பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து சேஃபாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி சேஃபாக மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறது தான் பாண்ட்ஸ். ஸோ இதே இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பர்சன் ரியாங்கிறவங்க வந்து ஹை ரிஸ்க் டேக்கர், அக்ரெசிவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய காசு வந்து போடுறாங்க. ஸோ மார்க்கெட் விழும்பொழுதெல்லாம் வந்து பயம் இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அதுக்கு வந்து ஆமாம், எப்போவுமே வந்து எனக்கு பயம் வருது. எஸ்பெஷலி நான் நெக்ஸ்ட் இயர் வந்து என்னோட சிஸ்டரோட வெட்டிங்காக காசு சேவ் பண்ணிட்டு அதை எல்லாம் போயிட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்போ மார்க்கெட் விழுகுமோ, என்ன நடக்குமோ, யார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களோ, எக்கானமி எப்போ கிராஷ் ஆகும், எல்லாத்தையும் நினச்சி பயமாக இருக்கு. ஸோ இப்போ 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து கேபிட்டல் வேணும் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறத விட பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாண்ட்ஸில் போடுறது, டெட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹியூஜ் ஃபால் இருக்காது, டீசென்ட் ரிட்டர்ன் வரும். ஓரளவுக்கு உங்களால் பிளான் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணி. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான், மேலே போகும் கீழே வரும், பயங்கரமாக மேலே போகும். பட்டு டெட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போகிற மாதிரி ஏறி உட்காந்திங்கன்னா ஜம்முன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், டிராஃபிக் ஜாம் கிடையாது, சேஃபாக ஸ்மூத்தாக போகும். அங்கங்கே ஏற்ற இருக்கும், பயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ எந்த போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டாலும் ஒரு பேலன்ஸ் கம்பல்சரி வேணும். ஸோ ஈக்விட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து டெட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்போ ஒரு ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் டீமில் இருந்தால் உங்களுக்கு எப்படி ஒரு அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கிற ஒரு ஸ்டேட் கிடைக்குதோ அவங்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டெட் ஃபண்டுங்கிறது சேஃப் டிஃபென்ஸ்